மரணம் பொதுவானது. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு என்று சொல்வார்கள். ஆனால் 100லே சாவது அது இயற்கை, ஏற்றுக்கொள்வது பொருத்தமானது. 6லே சாவது என்பது அது இயற்கைக்கு மாறானது. ஏற்றுக்கொள்ள முடியாதது. என்னதான் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனாலதான் மரணத்தை பல வகையாக சொன்னார்கள். அகால மரணம்னு ஒண்ணு இருக்கு. மரணம் என்பது பொது. காலத்தில் வந்தால் அது மரணம். 90 வயது வாழ்ந்தார், 100 வயது வாழ்ந்தார், முழுமையாக வாழ்ந்து முடித்து விட்டார். நம்மை விட்டு அவர் பிரிந்து செல்லுகிற போது கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன வாழ்ந்து முடிச்சிட்டாரு அவரு. 100 வயசு ஆச்சுங்க, 97 வயசு ஆச்சுங்க, பேரனுக்கு பேரன் பிறந்துட்டான், எல்லா வாழ்க்கையும் அனுபவிச்சுட்டார் அவர். அவருக்கு என்ன நல்லா வாழ்ந்துட்டார், வாழ்வாங்கு வாழ்ந்துட்டார் என்று சொல்லி நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க. அது டைம், அந்த காலத்திலே, உரிய காலத்திலே வந்த மரணம் அது கால மரணம். உரிய காலம் வராமல் ரொம்ப சின்ன வயதிலேயே இறந்து போறாங்க பாத்தீங்களா, அதைத்தான் அகால மரணம் என்று சொல்றாங்க. காலத்துக்கு எதிர்ச்சொல் அகாலம். காலம் அகாலம். சில பேர் சாலை விபத்தில் மரணம் அடைந்தால் அகால மரணம் என்று நினைக்கிறார்கள். இல்ல, சரியான நேரத்தில் இல்லாம சின்ன வயதிலேயே, குறைந்த வயதிலேயே, சாக வேண்டிய வயசா அவனுக்கு, நீ சாக வேண்டிய வயசா, இன்னும் 10 வருஷம் இருந்திருக்கலாமே, இன்னும் 5 வருஷம் இருந்திருக்கலாமே சொல்றாங்க பாத்தீங்களா. அப்படி சாக வேண்டிய வயது என்று கருதப்படாத வயதிலே ஒருத்தன் போயிட்டு அது பேர் அகால மரணம். திடீர்னு இருப்பான், திடீர்னு போயிடுவாங்க. அந்த மரணத்தை அகால மரணம் என்று சொல்லுவாங்க. அப்படி அகால மரணம் தான் ரோபோ சங்கர் என்பவருக்கு அந்த 47 வயதிலேயே வந்திருக்கிறது. ஆழ்ந்த அனுதாபங்கள்.